அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஸ்கூல் இல்லனா காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அப் டு 50,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு லைவாவே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ லக்ஷ்மி சேரிட்டிஸ்ன்றதான் ஸ்காலர்ஷிப். நான் உங்களுக்கு லைவா டெமோ வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை அப்ளை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன டிகிரி வேணா இருக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாம நீங்க 11th ஸ்டூடெண்ட் அண்ட் 12th ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். உங்க ஸ்டடீஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க மட்டும் பயன்பெறாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. இது போல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதெல்லாம் ஓப்பன் ஆக நான் வந்து டப்பால் உங்களுக்கு நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, என்ன வெப்சைட்னு கேட்டீங்கன்னா lakshmicharities.in. ஓகேவா? இந்த வெப்சைட்டோட லிங்க் கூட நான் வேணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். ஓகேவா? ரெஜிஸ்டர் ஃபார் 2024 to 2025 ஸ்காலர்ஷிப். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு எலிஜிபிலிட்டி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 75% மேலே நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நெசசரி மார்க் ஷீட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். 8 lakhs கீழே இருக்குதுன்றதுக்கு. இதோட டைம் வந்து 31st அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, டைம் நிறைய ஆகுது. ஏன்னு சொல்றேன்னா, இன்கம் சர்டிஃபிகேட் நிறைய பேருக்கு இல்லாம இருக்கும். அவங்க எல்லாருமே இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். வித்தின் 1 வீக்ல இப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர் ஃபார் 2024 to 2025 ஸ்காலர்ஷிப் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? நான் சொல்ல டீடைல்ஸ்லாம் கிளியரா வந்து நோட் பண்ணுங்க. ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்க இனிஷியல் மார்க் ஷீட்ல எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் நேம், இட்ஸ் நாட் மை நேம், மைண்டேட். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி. ஸோ ஆக்டிவா இருக்க இமெயில் ஐடி நீங்க வந்து கொடுங்க. ஓகேவா? நிறைய இமெயில் ஐடி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இது நீங்க டெய்லியும் மெயில் செக் பண்ணுவீங்களோ அதை நீங்க வந்து கொடுங்க. ஓகேவா? ஸோ நான் டைப்பிங் ஒரு டெம்பரரி மெயில் ஐடி, இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. நான் டெம்ப் மெயில் ஐடி நான் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நான் சும்மா டம்மி நான் ஒன்று வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 2004 வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் மை டேட் ஆஃப் பர்த். ஜெண்டர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர். ஸோ ஆதார் நம்பர் கரெக்டா கொடுத்துக்கோங்க. ஓகேவா? 12 டிஜிட்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பின்கோட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்கம்மா. ஸோ மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கு மொபைல் நம்பர் வந்து நீங்க வந்து கொடுங்க. ஓகேவா? ஓகே, டெலிஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்வயர்டு இல்லை. எதெல்லாம் ரெக்வயர்டோ நம்ம அதை மட்டும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் மார்க்ஸ். நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க 10th 500க்கு எடுத்திருப்பீங்க. 500க்கு 450 எடுத்திருந்தீங்கன்னா 450ன்னு போட்டுக்கோங்க. நீங்க வந்து ஒரு 12th படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 11th எவ்வளவு எடுத்திருப்பீங்க? 600க்கு மார்க்ஸ் எடுத்துருக்கோம். உங்களுக்கு 600க்கு ஒரு 540 எவ்வளவு எடுத்தீங்களோ அந்த மார்க்ஸ் நீங்க வந்து போட்டுருங்க. இல்ல நான் காலேஜ் படிக்கிறேன்னா காலேஜ்ல உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்துறேன். 10 சப்ஜெக்ட்லாம் இருக்குது, ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டும் 100 மார்க்னா டோட்டல் மார்க் 500ன்னு வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 480 வருது, 5 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணா அதான். அதை வந்து பெர்சன்டேஜா போட்டுக்கோங்க. பெர்சன்டேஜ் எப்படி போடணும்னு தெரியல. 480 டிவைடட் பை 500 இன்டூ 100. ஓகேவா? பெர்சன்டேஜ் அப்படிதான் போடணும், தெரியும்ல? ஓகேவா? ஸோ பெர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. நான் டைமிங் 77 போறேன். 77 வராதுன்னு நினைக்கிறேன். 480 அதோட அதிகமாக வரும் பை 500 இன்டூ 100. இப்படிதான் பெர்சன்டேஜ் வந்து போடணும். ஓகேவா? 96%. ஸோ 96%ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் உங்க பேரண்டோட டீடைல்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ ஒன்று அம்மாவோட டீடைல்ஸ், இல்லைனா அப்பாவோட டீடைல்ஸ், இல்லைனா கார்டியன் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ், பேரண்ட்ஸ் இல்லைனா. ஓகேவா? ஸோ நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஆக்குபேஷன் என்ன வேலை பார்க்குறாங்க. ஸோ ஒருவேளை டெய்லி அவங்க சம்பளம் வாங்குறாங்கன்னா டெய்லி வேஜஸ் லேபர். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனுவல் இன்கம். ஸோ குடும்பத்தோட ஆண்டு வருமானம் கேட்குறாங்க. ஸோ நான் டைமிங் ஒரு 96,000 நான் போடுறேனே. ஸோ இங்கே நீங்கள் கொடுக்குற இன்கம் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டில் மேட்ச் ஆகணும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி எக்ஸ்பைரி டேட் இருக்க மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதில் என்ன இன்கம் இருக்குதோ அது கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு இன்கம் போடுறீங்கன்னா அந்த இன்கம்க்கு வர மாதிரி மேக் ஷூர் நீங்கள் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் ரெலவெண்ட்டாக வச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேரண்டோட மொபைல் நம்பர். ஸோ பேரண்டோட மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேரண்டோட ஆதார் நம்பர்.
ஓகேவா? ஸோ பேரண்டோட ஆதார் நம்பர், அப்பா நீங்க அப்பா நேம் கொடுக்குறீங்கன்னா அப்பாவோட ஆதார் நம்பர், அப்பாவோட மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ பேன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் பேங்க் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் பேங்க்கு, ஓகேவா, நேம் ஆஃப் த பேங்க், பேங்க் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஐஎஃப்எஸ்சி கோட், எம்ஐசிஆர் கோட். ஓகேவா? பிரான்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பீலமேடு, அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்டோட அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஓகேவா? அந்த அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து இருக்கும். ஸோ உங்கள் பிரான்ச்சுக்கான ஐஎஃப்எஸ்சி கோட்பா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க் ஆஃப் பரோடா ஒரு பிரான்ச் ஏரியாவில் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த பேங்க்குக்கு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கும். நீங்கள் பாஸ்புக் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? தெரிலனா எம்ஐசிஆர் கோடும் அதே மாதிரி தான்ப்பா. ஓகேவா? இந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கேப்சா. ஸோ நான் வந்து எல்லாமே டம்மி டீடைல்ஸ் தான் என்டர் பண்ணிருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டான டீடைல்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா இன்வேலிட் கேரக்டர்ஸ் இன் ஐஎஃப்எஸ்சி கோட். வாட் ஐஎஃப்எஸ்சி கோட்? ஸோ நம்ம ரேண்டமாக கொடுத்ததுனால ஐஎஃப்எஸ்சி கோட் ஏதோ இடிக்குது போல். நம்ம ஜஸ்ட் இல்லைனா சியூபி ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு ஒரு கோட் நம்ம வந்து போட்டுப்போம். வில் டேக் சம் சாம்பிள் கோட். This is IFSC. Now if I register, ஓகே, ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா என்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்குது. இதான் என் இமெயில் ஐடி, இதான் என் டேட் ஆஃப் பர்த், இது கன்ஃபார்மாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா? நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனி சார்ட் ஆஃப் எடிட், லாகின் பண்ணி பார்க்குறது, ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இந்த இமெயில் ஐடி வச்சு டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் பண்ணுவீங்க. மேக் ஷுவர் 1 or 2 times பார்த்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் யுவர் நேம் ஃபார் ஜென்ரேட்டிங் அப்ளிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டீடைல்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் சில டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். கிளிக் இயர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்த இது டேட் ஆஃப் பர்த், கேப்சா 7562. ஓகேவா? கொடுத்துட்டீங்கன்னா லாகின் ஆகிடும். ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இன்னும் கோர்ஸ் டீடைல்ஸ்லாம் நம்ம இன்னும் அப்டேட் பண்ணலை. நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்கலாமா? அப்டேட் ப்ரொஃபைல். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டீடைல்ஸ் பண்ணியாச்சு. பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் டீடைல்ஸ் பண்ணியாச்சு. பேங்க் பர்டிகுலர்ஸ் பண்ணியாச்சு. கோர்ஸ் பர்டிகுலர்ஸ் நம்ம இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை. ஓகே, ஃபர்ஸ்ட் வில் கம்ப்ளீட் திஸ். ஸோ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? 500. ஸோ இன்ஸ்டிடியூஷன் நேம், என்ன காலேஜில் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அது வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன காலேஜுன்றதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் டைம்பிங் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். கோர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் 12th ஸ்டூடெண்ட் இல்லை 11th ஸ்டூடெண்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃபீல்டு வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் கேட்டகரி, ஸோ என்ன கேட்டகரின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு வேளை இப்போ வந்து +1 படிக்கிறீங்க, +2 படிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் டிகிரி படிக்கிறதுனால டிகிரி கோர்ஸ். ஸோ இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் டிகிரி கோர்ஸ் கொடுத்துக்கோங்க. இன்ஜினியரிங், லா, மெடிக்கல் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சாதா டிப்ளமோ பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் இயர், இப்போ நீங்கள் என்ன இயர் படிக்கிறீங்க? நான் உதாரணத்துக்கு ஒரு செகண்ட் இயர்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் இயர் நான் வந்து கொடுக்குறேன். ஆர் யூ ஏ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இந்த ஃபேமிலி? ஸோ நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்படின்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோனா நோன் கொடுத்துக்கோங்க. நான் இந்த கேஸில் நோன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ளைட் ஆல்ரெடி, இந்த ஸ்காலர்ஷிப் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் லாஸ்ட் இயரும் வாங்கி இப்போ ரெனியூவல் மாதிரி பண்ணுறீங்கன்னா பண்ண தேவையில்லை. இதான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லக்ஷ்மி சேரிட்டிஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா நோன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் டியூஷன் ஃபீஸ், உங்கள் காலேஜோட ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டியூஷன் ஃபீஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் 55,000 நான் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் உங்களுக்கு இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை இங்கே என்டர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கேப்சா கொடுக்கலாம். 6994. ஏன் சேவ் ஆக மாட்டேங்குன்னு தெரில. எஸ், இட் இஸ் கெட்டிங் சேவ்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ் அப்டேட் பண்ண போல். பேங்க் பர்டிகுலர்ஸ், ஓகே, இதுவும் அப்டேட் ஆகிடுச்சு. இதுவும் இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. இதுவும் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் ஆகிடுச்சு. எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் ஆனோடனே நம்ம ஹோம் போயிட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு நம்ம வந்து கொடுத்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கான்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லக்ஷ்மி சேரிட்டிஸோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் போய் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. நம்ம மார்க்ஸ், நம்ம ஆனுவல் இன்கம் வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே முக்கியமாக செக் பண்ண வேண்டியது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்களா. ஸ்டூடெண்டோட நேம், ஸ்டூடெண்டோட பேங்க் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி, எம்ஐசிஆர், அக்கௌண்ட் நம்பர் முக்கியம், ஸ்டூடெண்ட் நேம் முக்கியம், இமெயில் ஐடி முக்கியம், எல்லாமே முக்கியம். ஓகேவா? அடுத்து டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அடுத்து ஃபாதரோட டீட்டெயில்ஸு. ஓகேவா?
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது வந்து நீங்கள் ஃபார்ம் வந்து ரொம்ப நிறைய டைம் இருக்குங்க. அப்ளை பண்ணுறக்கு அக்டோபர் வரைக்கும் வந்துச்சு. இந்த ஃபார்ம் சப்மிஷனுக்கு 31st வரைக்கும் டைம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை ரிசல்ட் வரலன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஏதாச்சும் டம்மி டீட்டெயில்ஸ் போட்டு ஃபார்ம் மாதிரி ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஈவன் இப்போ இதோட ஃபார்ம் க்ளோஸ் ஆனால் கூட, இப்போ அக்டோபர் க்ளோஸ்னு வந்துச்சுல, ஃபார்மே க்ளோஸ் ஆனால் லேட்டர் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வச்சு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டிடியூஷன், நம்மளோட மார்க்ஸு, ஜெண்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன கொடுக்கணும்னா லைக் மார்க் ஷீட்டு, இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இது முடிச்சுட்டு தான் முக்கியமான ஸ்டெப். இந்த ஃபார்மை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துடணும். பிரிண்ட் கடையில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சைன் போட்டுருங்க. இங்கே சைன் போட்டு இங்கே உங்கள் அப்பா அம்மா இல்லை கார்டியன் சைன் போட்டு பிளேஸ் டேட் எழுதிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது உங்கள் காலேஜ் கிட்ட நீங்கள் வாங்கணும். நீங்கள் ஸ்கூல் 11th 12th ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் கிட்ட வாங்கணும். இங்கே உங்கள் நேம் எழுதுவாங்க, நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு எழுதுவாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கணும் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறது. ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்கூல்லேயே போனஃபைட் சர்டிஃபிகேட்னு கேளுங்க, அவங்க வந்து தருவாங்க. லைக் என்னன்னா, இந்த ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸில் எங்கள் ஸ்கூல் எங்கள் காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போனஃபைட் சர்டிஃபிகேட். ஓகேவா? அடுத்து இங்கே வந்து இந்த ஃபார்மில் வந்து சைன் வாங்கிடுங்க. உங்கள் காலேஜில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இல்லை உங்கள் ஸ்கூலில் கொடுத்துட்டீங்கன்னா தெரியும். இந்த ஃபார்ம் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, பாஸ்புக்கோட ஜெராக்ஸு. அது மட்டும் இல்லாமல் 2 செமஸ்டர்னா 2 செமஸ்டரோட மார்க் ஷீட்டு, நீங்கள் 11th 12th ஸ்டூடெண்ட் வந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட மார்க் ஷீட்டு, இன்கம் சர்டிஃபிகேட். யாங்க இப்படி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் நெசசரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் சைன் போட்டு உங்கள் காலேஜில் எல்லாம் வாங்கிட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துருங்க. இருந்துச்சுன்னா ஓகே, வெல் அண்ட் குட். எல்லாம் பண்ணிவிட்டு 31st டிசம்பருக்குள்ளே இந்த ஃபார்மை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நம்ம பார்த்தீங்கன்னா 24வது அப்ளிகேஷன் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதனால் உங்களுடைய கடமை என்னென்னா, இந்த வீடியோ அட்லீஸ்ட் உங்கள் மூலயமா ஒருத்தருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இப்போ நான் என் மூலயமா உங்களுக்கு நான் வந்து ஸ்காலர்ஷிப் நான் வந்து இது இருக்குன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து வெரி வெரி ஜென்யூன். எல்லா இயரும் இது லக்ஷ்மி சேரிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் அதேமாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? லெட்ஸ் ஹெல்ப் ஈச் அதர். ஓகேவா? யா, இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும். அட் எனி டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். வந்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. யா, தட்ஸ் இட். எல்லா டீடைல்ஸுமே கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. யா, தேங்க்யூ. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் வியூவர் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டூ லைக் திஸ் வீடியோ மறக்காம. ஏன்னா நம்ம வந்து புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு பிரிங் யூ ஜென்யூன் கண்டென்ட். ஓகேவா?